ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சரியில்ல. சுரேஷ் மதிய புரிஞ்சுக்கினா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. இன்னைக்கான எபிசோட்ல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மதி பார்த்தீங்கன்னா மலர் கால் பண்ணி, "நீங்க ஒண்ணும் படாதீங்க. நீங்க பொறுமையா வாங்க. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ராகவன், ராஜலட்சுமி, பாக்யராஜும் பார்த்தீங்கன்னா ஆட்டோல வந்து இறங்குறாங்க. இத பார்த்து ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, "அண்ணி அப்பாவும் அம்மாவும் வந்துட்டாங்க அண்ணி" அப்படின்றாங்க. "சரி நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நான் பார்த்துக்கிறேன் விடு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா, "என்ன சொன்னாங்க டாக்டர்?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் கேட்குறாங்க. "இல்ல கொஞ்சம் பிபியும், கொலஸ்ட்ராலும் அதிகமா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரி வாங்க உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதியும் சொல்றாங்க. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "மலரே" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு உடனே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, "அம்மா அப்பாக்கு என்னம்மா சொன்னாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "ஆமாடி உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் அதிகமா தான் இருக்காம். எனக்கு அதுதாண்டி ரொம்ப பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா, "அம்மா டாக்டர் அந்த மாரியெல்லாம் சொல்லலையேம்மா. லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தானே சொன்னாங்க. இதுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, எதுக்கு நீங்க இவ்ளோ பயந்துட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் கேட்குறாங்க. இதை கேட்ட ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "என்னடா சொல்ற? டாக்டர் சொன்னதெல்லாம் நானும் தானடா காதுல வாங்குனேன். நல்ல வேளை நம்ம செக் பண்ணோம். இல்லன்னா உங்க அப்பாவோட நிலைமை என்னடா ஆகுறது?" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா பயப்படுற மாரியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்றாங்க. ராகவனும் பார்த்தீங்கன்னா, "என்னடா பயப்படுற மாரியெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்ற? இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிருக்குன்னா, அது அதிகமாகும்ல. என்னடா பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு ராகவனும் பயப்படுறாங்க. "அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சாப்பாடு கண்ட்ரோலா எடுத்துக்கின்னு, நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாக்கிங் போனீங்கன்னா, அதெல்லாம் சரியாயிடும்ப்பா. நீங்க பயப்படுற மாரியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா" அப்படின்றாங்க. "அதுக்கு இல்லடா பாக்யராஜ், நம்ம செக் பண்ணது பெஸ்ட்டு தான். இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு பயமாவே இருக்குடா" அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்றாங்க. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "எங்க மலர காணோம்? மலரு, மலருன்னு சொல்லி கூப்பிடுறாங்க." உடனே மதி பார்த்தீங்கன்னா, "அவங்க வீட்ல இல்ல" அப்படின்றாங்க. "வீட்ல இல்லையா? எங்க போயிருக்கா?" அப்படின்றாங்க. "அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க." "எதுக்கு?" "மாமாக்கு இந்த மாரி பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே, நான் போயிட்டு கோயில்ல விளக்கு போட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பியிருக்காங்க அப்படின்றாங்க. அப்ப கிச்சன் வேலையெல்லாம் யார் பார்த்தது அப்படின்றாங்க. எல்லாம் பாதி முடிச்சுட்டு போனாங்க. அதுக்கு மேல மீதியெல்லாம் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ராகவி பாப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா? அப்பா தாத்தாக்கு என்னப்பா ஆச்சு?" அப்படின்றாங்க. "இல்லம்மா தாத்தாவுக்கு பிபியும், கொலஸ்ட்ராலும் லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேற ஒண்ணும் இல்ல தாத்தாவுக்கு" அப்படின்றாங்க. "சரி ராகவி பாப்பா, நீ ஏன் உங்க அம்மாவோட கோயிலுக்கு போகலையா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி கேட்கறாங்க. உடனே ஸ்ருதியும், மதியும் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றதுன்னு தெரியாம யோசிக்கிறாங்க. பாப்பா பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் அமைதியாவே இருக்கு. மதி பார்த்தீங்கன்னா, உடனே "ஏன் பாப்பா நீ சித்தி கிட்ட ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு தானே அம்மா கூட போல நீ?" அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்குறாங்க. ராகவி பாப்பாவும் பார்த்தீங்கன்னா, "ஆமா பாட்டி நான் சித்திக்கு ஹெல்ப் பண்ணேன்" அப்படின்றாங்க. பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா, "என்ன ஹெல்ப் பண்ண சித்திக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நான் நெறைய ஹெல்ப் பண்ணேன் சித்திக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லுது. உடனே ராகவி பார்த்தீங்கன்னா, ராகவன் கிட்ட போயிட்டு, "என்ன தாத்தா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏன் சேடா இருக்கீங்க? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு "ஒண்ணும் இல்லடா" அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்றாங்க. ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "இல்லம்மா தாத்தாவுக்கு கொஞ்சம் பிபி அதிகமாயிருக்கு. அதனால தாத்தா கொஞ்சம் பயமா இருக்காரு. வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மதி என்ன பண்றது அப்படின்னு தெரியாம பார்த்தீங்கன்னா, ம வெளிய வந்து வெயிட் பண்ண இருக்காங்க. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா, "அண்ணி இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல மலர் அக்கா வந்துருவாங்கல்ல. அவங்களுக்கு நடந்த விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணா தான் அவங்களும் அதே மாரி உள்ள மெயின்டெயின் பண்ணா பிரச்சனை எதுவும் வராம இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. "சரிங்க அண்ணி, அண்ணி கோயிலுக்கு போயிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்க. அண்ணி விபூதியும், குங்குமம்லாம் எடுத்துட்டு வரலன்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்குறாங்க. இத கரெக்ட்டா சொல்லிட்டேன். "சரி நீ என்ன பண்ற? பூஜை ரூம்குள்ள போயிட்டு விபூதி, குங்குமம், எலுமிச்சை பழம், பூவு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. "சரிங்க அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி வெளிய வராங்க. "இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல மலரக்கா வருவாங்கல்ல, அதனால தான் அவங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். அவ வந்தான்னா நீங்க கைய பிடிச்சு கூட்டு வரணுமா? அவளுக்கு உள்ள வர தெரியாதா? ஒழுங்கா வாங்க உள்ள" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா, போயிட்டு பூஜை ரூமுக்குள்ள எல்லாம் எடுத்துட்டு வரேன் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மலரும் வந்துடுறாங்க. வேகமா ஆட்டோ இறங்கி பார்த்தீங்கன்னா, "மதி வந்துட்டாங்களா மதி? என்னை எங்கன்னு கேட்டாங்களா? தேடுனாங்களா மதி?" அப்படின்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க. நாங்க சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. பார்த்தீங்கன்னா, மதி பார்த்தீங்கன்னா, மலருக்கு விபூதியெல்லாம் வச்சுவிட்டு, பூ வச்சுவிட்டு, "இங்க பாருங்க நீங்க கோயிலுக்கு போயிருக்கீங்க. மாமாக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு விளக்கு போட போயிருந்தீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. கிச்சன் வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க முடிச்சுட்டு போனீங்க. மீதி நானும் ஸ்ருதியும் முடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீங்க சொல்லுங்க. இதுதான் இன்னைக்கான ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. "ஒண்ணும் என் மேல சந்தேகம் வராதுல்ல" அப்படின்றாங்க. "யாருக்கும் சந்தேகம் வராது. எல்லாரும் நம்பிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேசிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அங்க சுரேஷ் வராங்க. "ஏன் என்னாச்சு?" அப்படின்றாங்க. "ஒண்ணும் இல்லடா" அப்படின்றாங்க. "என்ன அண்ணி நீங்க ஒரே ஒரு மாதிரியா இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்குறாங்க. "ஆமாடா நான் ஒரு மாதிரியா இருக்கேன். என்னடா இப்ப?" அப்படின்றாங்க. "சரி என்ன நடந்துச்சு சொல்லுங்க"
சொல்லுங்க அப்படின்றாங்க. சொல்ற மாதிரியெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. இப்ப என்ன நடந்ததெல்லாம் உங்களுக்கு சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்குறாங்க. அப்ப ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, நீ என்கிட்ட கேட்கல. இருந்தாலும் நான் சொல்றேன். இப்ப என்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 3 பேர் உள்ள போயிடுறாங்க. என்ன இவங்க ஏதோ ஒரு மாதிரியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுரேஷும் உள்ள போறாங்க. அப்ப மலர் பார்த்தீங்கன்னா போயிட்டு நின்டுக்கின்னு ராகவன் கிட்ட, "அத்தை ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களே எப்படி இருக்கு இப்ப? என்ன சொன்னாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "என்ன சொல்ற அத்தையா?" அப்படின்றாங்க. "இல்ல அத்தை, அ மாமா ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களே எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்லம்மா, இப்ப பரவால்ல" அப்படின்றாங்க. "என்னடி ஏதோ மாத்தி மாத்தி பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல அத்தை, எனக்கு கொஞ்சம் பயமும் பதட்டமா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இந்தாங்க அத்தை விபூதி வச்சுக்கோங்கன்னு" வைக்க போறாங்க. "ஏய் என்னடி பெரியவங்களுக்கு வைக்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்றாங்க. "சாரி அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் விபூதி குடுத்து விடுறாங்க. அப்ப ராகவி பாப்பாவும் பார்த்தீங்கன்னா, "சரி எனக்கு வச்சு விடுங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுது. "சரி நீங்கலாம் பேசிட்டு இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலர் கிச்சனுக்குள்ள போயிர்றாங்க. சுரேஷும் பார்த்தீங்கன்னா, "நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா மதி, ஸ்ருதி, மலர் பார்த்தீங்கன்னா 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப மலர் பார்த்தீங்கன்னா, "என்ன இது யாருக்கும் என் மேல டவுட்டே வரல. அந்த மாரியா நான் நடிச்சேன்?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, நாங்க குடுத்த பிளான் அப்படி" அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து மதியும், ஸ்ருதியும் சொல்றாங்க. "சரி அம்மா எப்படி இருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்குறாங்க. "இப்போ ஓகே தான். இப்போ அவங்க சாப்பாடெல்லாம் யார் பார்த்துக்கிறதுன்னா, தம்பி பார்த்துக்கிறான்" அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. அப்ப ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, "அண்ணி ஒரு வழியா நீங்க மாட்டிக்கல. யாருக்கும் டவுட்டும் வரல" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் சொல்லின்னு இருக்காங்க. சரி அப்படின்னா இதுக்கு மேல நான் இந்த மாரியெல்லாம் கத்துக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. மதி பார்த்தீங்கன்னா, "நீங்க இந்த மாரி 1, 2 விஷயம் பண்ணீங்கன்னா, உங்களுக்கே தானா வந்துரும் எந்த மாரி ஐடியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கே தானா வந்துரும்" அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. "சரி மதி" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலர் ரூம்குள்ள போறாங்க. ரூம்ல பார்த்தீங்கன்னா போயிட்டு ரேவதிக்கு கால் பண்றாங்க. "இப்ப அப்பா எப்படி இருக்காரு அண்ணி?" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்குறாங்க. "கொஞ்சம் பிபியும், கொலஸ்ட்ராலும் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களாம். வேற ஒண்ணும் இல்ல ரேவதி" அப்படின்னு சொல்லிட்டு மலர் பேசிட்டு இருக்காங்க. "சரி அத்தை எப்படி இருக்காங்களா?" அப்படின்றாங்க. "ஓகே தான்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி இல்ல யார் பார்த்துக்கிறா? தம்பி தான் பார்த்துக்கிறான். எங்க நான் இந்த மாரி போயிட்டு வந்த விஷயம் தெரிஞ்சாவே இவங்க என்ன சும்மாவே விடமாட்டாங்க. எங்க நாள் ஃபுல்லா நான் வீட்ல இருக்கிறதும், எங்க அம்மாவ போய் பார்க்க முடியலையே அப்படின்ற ரொம்ப வருத்தமா இருக்கு ரேவதி" அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லிட்டு இருக்காங்க. "சரி அண்ணி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க விடுங்க பார்த்துக்கலாம்" அப்படின்றாங்க. "ஆனா நீங்க அத்தைய போய் பார்த்துட்டு வந்த விஷயம் யாருக்கும் தெரியாம மெயின்டெயின் பண்ணீங்களே அதுதான் பெரிய விஷயம் அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் உள்ள வராங்க. உள்ள வந்தோனே பார்த்தீங்கன்னா, "ஆமாம்மா ரேவதி, மதி பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா பிளான் பண்றா. அவ பிளான் பண்ற மாரியே நடக்குது. அதே பார்த்தீங்கன்னா, உங்க அண்ணாக்கு கால் பண்ணி எங்கேயாச்சும் போயிட்டு வாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னா, எதுக்கு 1/2 அன் ஹவர் கழிச்சு வரணும்னு சொல்லிட்டு அத்தை, மாமா முன்னாடியே கேட்குறாரு. இவரெல்லாம் வச்சுக்கின்னு நான் என்னதான் பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு அ ரே மலர் கேட்குறாங்க. இத கேட்ட ரேவதி, "அண்ணா இருக்காரா பக்கம்?" அப்படின்றாங்க. "ஆமா, இப்பதான் வந்தாரு. இருக்காரு, இருக்காரு" அப்படின்றாங்க. "சரி உங்க வீட்டுக்காரர் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. "இருக்காரு அண்ணி எங்க வீட்டுக்காரர்" அப்படின்றாங்க. "சரி ரேவதி நான் ஃபோன வச்சுர்றேன்" அப்படின்றாங்க. "ஏன் அண்ணி?" அப்படின்றாங்க. "உங்க வீட்டுக்காரர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு வைக்கிறீங்களா? இல்ல என் வீட்டுக்காரர் இருக்காருன்னு சொன்னதுனால வைக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்குறாங்க. "என் வீட்டுக்காரர் வந்ததெல்லாம் பிரச்சனை இல்ல. உன்ன உங்க வீட்டுக்காரர் பார்த்து ஏதாச்சும் திட்டினா நல்லா இருக்குமா? அதனால தான் சொல்றேன் ரேவதி" அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. ரேவதி பேசின இருக்கத்த பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் பின்னாடி நின்டுக்கின்னு பார்த்தீங்கன்னா, காதுல வாங்கின்னு இருக்காங்க. "என்னவா இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு. ரேவதியும் பார்த்தீங்கன்னா, "சரிங்க அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோன வச்சுட்டு போயிடுறாங்க. தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, கோவமா நின்டுட்டு இருக்காங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.